பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடகொடக்கமா அமைதியா நல்லா குத்து வழக்கு மாதிரி. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. பாத்துக்கமா, இவர் ஏமாற மாட்டாரு. Girls are straight way to graveyard. Girls are straight way to graveyard. சுடுகாட்டுக்கு செல்வதற்கான Straight and நேரான வழி. நேரா. எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நீங்க சொன்னீங்கல்ல, எங்களோட நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். முதல் நாள்ல நீங்க ப்ரோபோஸ் பண்ண நாள்ல இருந்து முந்தின நாள் நீங்க பண்ண போன் கால் வரையும் அந்த பொண்ணு நினைவு வச்சிருப்பா. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டுக்கு போறது இல்லையா? இல்ல வேற ஏதாச்சும் ஆகுறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். எப்படி சார் நீங்க வாங்க பக்கத்துல வேஸ்ட் ஆஃப் டைம் போட்டு ஒரு கேர்ள் போட்டோ என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நோ லவ் நோ ட்ரபிள். காதல் வேண்டாம், தொந்தரவும் வேண்டாம். ஐயே மூஞ்சி முகரையும் பாரு. Don't waste your time and energy on girls. பிரிண்ட் அவுட் எடுத்து என் ஃப்ரெண்ட் வந்து ரூம்ல வந்துட்டு ஒட்டி வச்சிருக்காரு. உங்க ஃப்ரெண்ட், நீங்க என்ன பண்றீங்க? என்னோட டிஷர்ட் கோட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கோட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஆர் மேட் ஆஃப் சுகர் அண்ட் ஸ்பைஸ். அதன வாட் இஸ் தட் சுகர் அண்ட் ஸ்பைஸ்? இனிப்பும் காரமும் சேர்ந்தது. அக்கார்டிங் டு டைம் தே வில் சேஞ்ச். தண்ணியும் கண்ணியும் ஒண்ணு. ஏன்னா எந்த இதுல போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. விசுவாசம் இல்லன்னு இல்ல புரியல. அது எப்படி நாங்கன்னா நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு விசுவாசமா இருக்கிறது? எல்லா பொண்ணும் அப்படிதான். நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்ச்சுமா எல்லா பொண்ணுமே நோட் பண்ணுவா. அதுக்காக நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. என்னடா ஏ முதல் நாள்ல நீங்க ப்ரோபோஸ் பண்ண நாள்ல இருந்து முந்தின நாள் நீங்க பண்ண போன் கால் வரையும் அந்த பொண்ணு நினைவு வச்சிருப்பா. அப்படியா? ஒரு gift நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு ஏங்கிட்டு உட்காந்துருப்போம். அவனுக்கு பிடிச்சதா gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு. போன மாசம் நான் சம்பளம் வாங்கின மோனிஷா பொண்ணுக்கு கம்பல் வாங்கின 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கின மீதி பண்ண ஜாக்கெட் வாங்க. ஸ்டே அவே சேவ் மணி. ஸ்டே அவே சேவ் மணி. வை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக சார் எப்படிலாம் நடிக்கிறானுங்க பாருப்பா. Girls are straight way to graveyard. Girls are straight way to graveyard. சுடுகாட்டுக்கு செல்வதற்கான Straight and நேரான வழி. நேரா. ஏய் லூசு மாதிரி பேசாதே மேன். நீங்க பேசுறவங்கள யார் மேல உங்களுக்கு உண்மையாவே கோவம் வந்துச்சு? Girls make right way to graveyard எதை வச்சு சொல்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது எப்படி பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு ரீசன் ஆவாங்கன்னு சொல்றீங்க? நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டுக்கு போறது இல்லையா? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? வந்து நின்னது குத்தவாடா. That's your opinion. You can put your own status. We are appreciating that status. சிம்பிளா தம்பி, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. இல்ல கல்யாணம் பண்ணல. நீ வந்து இந்த மாதிரி என்ன சொல்லக்கூடாது. இது வந்து என்னோட இது இந்த மாதிரி என்னோட வியூ இது. எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, நாங்களும் ஸ்பெண்ட் பண்றோம், நாங்களும் earn பண்றோம். நாங்க யாருமே இந்த மாதிரி டேக்லைன் வைக்கல. எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நீங்க சொன்னீங்கல்ல, எங்களோட விருப்பம் நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மச்சால. நீங்க ஸ்ட்ரைட்டா தான் சொல்லிருக்கணும். எந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணுச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்லிருக்கணும். கேர்ள்ஸ் ஆர் தி ஸ்ட்ரைட் வே. அத அவங்க அப்பா அடிப்பாரு, அவங்க அண்ணங்கார கால அடிப்பா, அது உங்க சொந்த பிரச்சனை. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அத நான் கேட்கணும். அவங்க பேசுறது அந்த மாதிரி தான இருக்கு. If you feel the same, you put the tagline, no problem. என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில வர நான் இப்படி போட்டுக்கிறேன். உனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ல வெளியில வரணுமா, நீ திட்டி போட்டுக்க. அது சரியாது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. அவங்க பாய்ஸ் திட்டி போட்டா நீங்க அவங்களை இமேச்சூர்னு நினைப்பீங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவங்கள பத்தி நினைப்பாங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு பிடிக்கலங்கறாங்க. அப்பா அடுத்து சந்தோஷம் தானே. நன்னா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. பாத்துக்கமா, இவர் ஏமாற மாட்டாரு. டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. ஒண்ணே ஒண்ணுதான், 2-3 முக்கியமான விஷயம். ஒண்ணு, பெண்ணை நம்பாத. ஓகே. ரெண்டாவது, பணம் போயிடும். ஓகே, செலவாய் போயிடும். அப்புறம் டைம் வேஸ்ட். ஆஹா அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? பொண்ணுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நமக்கு பஞ்ச் டயலாக்லாம் நிறைய சினிமாலாம் உண்டு. ரைட்டா? எந்த சீன் நீங்க ரசிச்சு கை தட்டினீங்க? SMS படத்துல பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அடக்கோடக்கமா அமைதியா நல்லா கூத்து அழகு மாதிரி. அந்த டைலாக் செம்மையா இருக்கு. ஓய், முன்னெல்லாம் பொண்ணுனா காலைல எழுந்து கோலம் போடுவாங்க, சாரி கட்டுவாங்க, சமையல் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. போய் எழுச்சிக்கிறதே 10 மணிக்கு மேலதான். ஃபெஸ்டிவல்னா மட்டும்தான் சாரி கட்டுவாங்க. நீ பார்த்த அப்ப சாரி கட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இல்ல, நான் சொல்றேன். சிம்பிள் தம்பி, ஒரு ஐடியா நம்ம முடிவுக்கு வரணுமா இல்லையா? உங்க தியரி படி அப்ப சாரி கட்டின பொண்ணு தான் நல்ல பொண்ணு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, அந்த பொண்ணு கவுக்காது நம்மள. அவ்வளவு கவுக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு நம்பலாம். 4 பசங்க இருக்காங்கன்னா பொண்ணு தைரியமா நடந்து போயிடும். ஆனா பசங்க அப்படி இல்ல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. பசங்க நடந்து போனனாலே அங்க எவ்வளவு ட்ரபிள் இருக்கும். அவனை ரவுண்ட் அப் பண்ணி நான் வாங்கியிருக்கேன்.
எந்த காலேஜ் நீ எதுக்கு வந்த கல்ச்சுரலுக்கு வந்தேன் காசு இருந்தா ரவுடி மாதிரி நிஜமாலியே உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். ஓகே, இது நமக்கு ஹீரோயிசம் பிரம்ம. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரம்ம தான். ஆக்சுவலா அதுங்க கண்டுக்காதுங்க பெருசா நம்மள. பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான், அவன் செத்தான். இதை ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எங்க பசங்க எல்லா காலேஜும் போறாங்க. இன்னும் அப்பெல்லாம் கேர்ள்ஸ் காலேஜுக்குலாம் போறாங்க, ஸ்கிரீனிங் போறாங்க. ஒரு பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க இருந்து ஒத்தாலாம் போயிருக்கான். ஒரு நாள் நடந்ததே இல்ல. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். வேற என்ன பாட்டு இது மாதிரி பிடிச்சிருந்துச்சு? கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல மானம் பறக்குதுங்க. என்ன படம் அது? ஆல்பம் சாங். ஆடாதீங்களா, ஆடாதீங்க. இல்ல அது ஃபேக்ட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேலை போய் இன்னைக்கு கச்சிப்பு கட்டுதுங்க அப்படின்ற அளவுக்கு அது மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன், நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு if I take my own decisions, it's none of your business. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஏங்க உங்களை பார்த்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? டேய் என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? It's very simple. நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவே நீ? நம்மளோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கறான். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. கிளப்ல மப்புல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரா ஆகுற? தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி நாங்க அடிக்கிறோம். வேற மாதிரி ஆணோருக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பு ஏறும் உனக்கும் மப்பு ஏறும் தானே? ஆமா சரி நாங்க என்ன கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல. அதான் நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுக்கு ஒரு ரீசன். ஏன் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. மாடர்ன் ஆகணும், பப் போணும், எல்லாம் யாருக்காக பண்றீங்க? லைக் யூ வாண்ட் டு ஷோ யூ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றீங்க எல்லாமே நாங்க பார்த்து நாங்க குடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அது. உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாரும் இங்க கை ஏந்தி நிக்கல. யாரை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க? யாருக்காக? None of your business, honestly. எனக்கு I need to feel good. It's called self care. உங்களை ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? சத்தியமானி எனக்கு தேவையில்லை அந்த பாட்டு. ஏன் பிடிச்சிருக்காது? சத்தியமானி எனக்கு தேவை. நல்லா இருந்துச்சு. அப்ப கல்யாணம் பண்ண மாட்டீங்க? அப்படியெல்லாம் இல்லீங்கோ. அக்ஷய்க்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அதையும் ஃபீலிங்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த பையன் யாரையாவது அப்ரோச் பண்ணா ஒத்துக்காதீங்க. பிகாஸ் ஒரு கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாது. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? ரீசென்ட்ல சினிமால வந்த பாடல்கள்ல இந்த அடிடா அவளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே யாருமே சொல்லல, தவிர்த்தீங்க. நிறைய பேர் சொல்ல வந்து தவிர்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன், ஏன் தவிர்த்தீங்க? பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால அப்படித்தானே? என் மைண்ட்ல வந்துச்சு. இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா சொன்னா அவன் தான் பேசணும். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. மட்டும் தான் பேசணும் அப்படின்னு என்ன மைண்ட் பண்றாங்களோ அப்படின்றதுனால தான் நான் சைலண்டா இருந்தேன். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அந்த பாட்டை சொல்லி என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற விரும்பல, அதுக்காண்டி விட்டேன். சொல்லணும் தான் தோணுச்சு, இருந்தாலும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி இன்னும் எதுவும் வரலையே, சோ அதனால சொல்ல வேணாம், வேற என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு தான். சந்தோஷம் சார். என்னதான் நம்ம பெண்களை எதிர்த்தாலும் அது பெண்கள் மீதான ஒரு நேரடி தாக்குதலா, நேரடி வன்முறையா இருக்கு. வெரி ரைட். உங்க மனசுலயும் இந்த இதுக்கு மேல போகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. கண்டிப்பாங்க சார். இந்த சமூகமே ஒரு பெண்ணுக்கு செலவு பண்ணிட்டு சொல்லி காட்டினா அவனை கொஞ்சம் அல்பமா தான் பாக்கும். உண்மை. அப்புறம் லவ் இஸ் நாட் பிசினஸ். நான் காஃபி வாங்கி கொடுத்ததுக்கா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், எல்லாத்தையும் பில்ல கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.